We're going to discuss about redox reaction. ஸோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் உங்களுடைய நீங்க பார்க்காத ஒரு விஷயம்லாம் கிடையாது. கரெக்டாக 10th ஸ்டாண்டர்ட்ல நீங்க படிச்சிருப்பீங்க. ரிடாக்ஸ் ரியாக்ஷன் கார்பன் காம்பவுண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அதை மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. ரிடாக்ஸ் வந்து நமக்கு பேசிக்கா சின்ன வயசுல இருந்து நம்ம படிக்கிறது வேற, அப்புறம் வளர காலங்களில் நீங்க பார்க்குற விஷயங்கள் வேற. பட் எல்லாமே இன்டர் ரிலேட்டட் தான், அது வேற விஷயம். ஓகே, மூணு வேற சொல்லியிருக்கேன். இப்போ ரிடாக்ஸ் அப்படிங்கிறத பொதுவாக எல்லா டீச்சர்ஸும் முதல்ல உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்னா, இட்ஸ் இந்த நேம் வந்து காம்பினேஷன் ஆஃப் டூ டேர்ம்ஸ். ஒன் இஸ் ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன். இந்த ரிடக்ஷன் ஆக்சிடேஷனை கலெக்டிவா சொல்றதா ரிடாக்ஸ். இது நம்ம ரியாக்ஷன்ஸ்ல பார்க்குறோம், அதனால தான் இது ரிடாக்ஸ் ரியாக்ஷன். இந்த மாதிரி உங்களுக்கு பொதுவான எக்ஸ்பிளனேஷன் எல்லாருமே கொடுப்பாங்க. அப்ப நீங்க எது ஸ்பெஷலா கொடுக்க போறேன்னா கிடையாது, நான் எதுவும் கொடுக்க போறதில்ல, அதே தான் நானும் சொல்ல போறேன். அப்ப ரிடக்ஷன்ங்கிற ப்ராசஸும் ஆக்சிடேஷன் ப்ராசஸையும் ஒரு ரியாக்ஷன்ல நம்ம நடக்கிறத பார்க்க போறோம். அதுதான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். முதல்ல ரிடக்ஷன் என்ன, ஆக்சிடேஷன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பொதுவான ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா சின்ன வயசுல நம்ம படிச்சது. அதாவது எதையா இருக்கிறோம் பாரு, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் இந்த கேஸ்ல இருந்தா அதுக்கு பேரு ஆக்சிடேஷன். அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் இருந்தா அது ஆக்சிடேஷன். சரி, ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் இருந்தா அதுக்கு பேரும் என்னதான், ஆக்சிடேஷன் தான். ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், இந்த ரெண்டு ப்ராசஸும் பேரு ஆக்சிடேஷன். இது ரொம்ப ஃபண்டமெண்டலான விஷயம். ஆர்கானிக்ல நம்ம ஓரளவுக்கு இது நம்ம பார்ப்போம். பட் இன்ஆர்கானிக்ல நம்ம இது பார்க்கறதுக்கான கொடுப்பனை இருக்காது. அதுவே ஆப்போசிட்ல வாங்க, அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் இது என்ன சொல்லுவீங்க அப்படின்னா இதையும் ரிடக்ஷன் சொல்லுவோம். அப்போ முதல்ல ஒரு கிளாசிக்கல் ஐடியா நமக்கு ரிடாக்ஸ் ரியாக்ஷனை பத்தி வருது. என்ன, ரிடாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்களா வச்சு போய்க்கலாம். ஆக்சிடேஷன் அப்படின்னா ஆக்சிஜனை ஆட் பண்றதாவும் ஹைட்ரஜனை ரிமூவ் பண்றதாவும் பார்த்தோம். ஏன்னா வாட்டர் நிறைய மாலிகுல்ஸ்ல நம்ம அதை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இந்த பிகினிங். பட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஆக்சிடேஷன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆல்சோ ஆக்சிடேஷன். அது ஒரு சைடு நீங்க எடுத்து வச்சுட்டீங்கன்னா இன்னொரு சைடு அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ரிடக்ஷன், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் ரிடக்ஷன். ஸோ இது இன்னொரு சைடு வச்சாச்சு. இது இன்னொரு பக்கம் வச்சதுக்கு அப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா அந்த 10th ஸ்டாண்டர்ட்ல நீங்க ரிடாக்ஸ் ரியாக்ஷன் படிச்ச ஒரு இடத்துல கீழே மென்ஷன் பண்ணிருப்பான். அப்படி இல்லைன்னா இங்க உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருப்பான், அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் இல்லாமல் ஒரு நெகட்டிவ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்டை நான் ஆட் பண்ணாலும் அது ஆக்சிடேஷன் தான் அப்படிங்கிற மாதிரி இது லைட்டா முட்டு கொடுப்பாங்க. பட் தட்ஸ் நாட் ஓகே திங். அதனால அது நமக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் அதில் காட்ட வேணாம். அப்போ இந்த ரெடாக்ஸ் ரியாக்ஷனை இன்னும் கொஞ்சம் 11th 12th போகும்பொழுது நீங்க இன்னும் சில விஷயங்களை எக்ஸ்ட்ரா படிக்கிறீங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் நமக்கு காண கிடைப்பதில்லை, காண வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. அப்போ மற்ற இடங்கள்ல என்ன இருக்கு அப்படின்னா எலக்ட்ரான் இருக்கு, எலக்ட்ரான்ஸ் இருக்கு. எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் என்ன, கெமிஸ்ட்ரி ஸ்டடி ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான். அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது, எங்க போறா எங்க வரா, இது இந்த ஸ்டடி தான் நமக்கு என்ன அப்படின்னா கெமிஸ்ட்ரி. அப்போ இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன் எதை பேஸ் பண்ணிருக்கலாம், எலக்ட்ரான் டொனேட் பண்றது வாங்குறது பேஸ் பண்ணிருக்கலாம். அப்பதான் உங்களுக்கு கான்செப்டை தட்டுறான். என்னன்னு தட்டுறான் அப்படின்னா, இது ஒன்று அப்பப்போ மேல இருந்து வந்துடும். எஸ், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எம்னு ஒருத்தர் இருக்கான். இந்த எம் வந்து உங்களுக்கு எலக்ட்ரானை வெளியே கொடுத்துட்டு ஒரு கேட்டையானா மாறிட்டான். ஓகே, ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணியிருக்கான். அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. இந்த இடத்துல ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. அதான் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன். அப்படியே சும்மா வேடிக்கை பார்த்துட்டு தியேட்டர்ல பாப்கார்ன் கையில வச்சுட்டு வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்க்க கூடாது. எதையாவது எழுதணும் கையில நோட் எடுத்து. அதுல அந்த மாதிரி என் மனசுக்குள்ள சொல்லணும்னு தோணும். பட் நீங்களா நல்ல குழந்தைங்க இல்லையா, அதனால அதை நீங்க சொல்ல வைக்க மாட்டீங்க, அதனால நீங்களே எழுதிக்கோங்க. அடுத்த விஷயம், அப்போ கண்டிப்பா ஆக்சிடேஷன் இருந்தா இன்னொரு பக்கம் வந்து ரிடக்ஷன் ஒன்று இருக்கணும் இல்லையா. அதுல இந்த பக்கம் எழுதுறேன், gain of electrons reduction, gain of electron reduction, gain of electron reduction, gain of electron reduction. அப்ப யாராவது ஒருவர், ஒரு ஈங்கிற ஒருத்தர் ஒரு எலக்ட்ரானை எடுத்துக்கொண்டு இ மைனஸா மாறுறாரு அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து ரிடக்ஷன் ப்ராசஸ். ரிடக்ஷன் ப்ராசஸ் இது வந்து லியோ. இந்த தண்ணி பைப்ல பாத்தீங்கன்னா லியோன்னு எழுதியிருக்கும் நிறைய இந்த டேப் மேல.
ஸ்கூல்ஸ் அண்ட் நிறைய இந்த பப்ளிக் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா யூ கேன் see தட் லியோ பேர்ட் அப்படிங்க. லியோ அப்படின்னா சிங்கம் வந்துடும். சிங்கம் வந்தோடனே அது எப்படி கர்ஜிக்குன்னா கர் அப்படின்னு கர்ஜிக்கும். அதுதான் அங்க ரிடக்ஷன். சரியா? அப்போ இந்த சிங்க கர்ஜிக்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ஆக்சிடேஷன், அடுத்து கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன், இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் எழுதியிருக்கிறது இப்படிதான் இருக்குமா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேல வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் எழுதி போட்டல, நான் இந்த மாதிரி சில காமனான ரியாக்ஷன்ஸ் எழுதி போடுவேன். அது ரிடக்ஷனா ஆக்சிடேஷன். அதாவது ரிடக்ஷன்னா ஆர்னு மென்ஷன் பண்ணணும், ஆக்சிடேஷன்னா ஓன் மட்டும் மென்ஷன் பண்ணணும். சில காமன் டேர்ம்ஸ் வந்து இப்ப நான் எழுதி போடுவேன், நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணணும். இது நோட் பண்ணிட்டீங்களா மக்களே? போலாமா? எது டவுட் இருக்கா? போலாமா வேற? எஸ் சார். எப், தேங்க்யூ. இப்போ நான் அந்த சொன்ன கேம் ஆரம்பிக்கலாம். முதல் 3 பேர்ல அதிகமா பாய்ஸ் இருக்காங்களோ கேர்ள்ஸ் இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஆன்சர் போட்டு, ஐ மீன் வின்னர் யாருன்னு சொல்லிட்டு போயிடலாம். இப்போ முதல்ல நான் எழுத போற ஒரு விஷயம், m plus electron it produce m, is that oxidation or reduction? டக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல வெயிட் பண்ணிருப்போம். முதல் 3 பேர்ல யார் அதிகமா இருக்காங்களோ அவங்க தான் வின்னர். சீக்கிரம் டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. சீக்கிரம் கிடு கிடு கிடுன்னு வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபெல்லோ. ரிடக்ஷன்னா ஆர் மட்டும்தான், ஆக்சிடேஷன்னா ஓ மட்டும்தான். எஸ் ஜீவானந்தம் முதல்ல ஒரு பையன் போட்டிருக்கான். வெரி குட். வேற யாரு வாங்க? சாரி ஜீவஸ்ரீ, கோச்சுக்காதம்மா. அடுத்து சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், இன்னும் 2 பாய்ஸ் வரணும். நித்யானந்தம், அடுத்து ஒரு பாய். சர்மிளானந்தம், அடுத்து ஒரு பாய். வாவ். இவனு எங்க இருக்காங்களே தெரியல. கேர்ள்ஸ் ஓன் த மேட்ச். எப்ப பார்த்தாலும் இந்த கேர்ள்ஸே ஜெயிச்சுட்டு இருந்தா அப்புறம் பாய்ஸ்க்கு எங்க? பட் கேர்ள்ஸ் ஜெயிக்கணும். ஓகே ஃபைன், போட்டி அப்படியாவது வரட்டும். எஸ் கேர்ள்ஸ், கங்க்ராச்சுலேஷன், சூப்பரா அடிச்சீங்க. அதுல ஜீவா யூ ஆர் ஃபென்டாஸ்டிக், ஆசம். நித்யஸ்ரீ சூப்பர். அடுத்து இன்னொரு சர்மிளா, சான்ஸே கிடையாது. ஏன்னா 3 பேருமே டக்கு டக்கு டக்குன்னு அடுத்து ஒரு பாய் கூட இடையில வந்திருந்தா நம்ம சொல்லலாம் ஓகே பாய்ஸ் ட்ரை பண்ணாங்கன்ட்டு. பட் யாரையுமே யோசிக்க கூட விடல. ஏன்னா இந்த இடத்துல நம்ம மேல மென்ஷன் பண்ணது சில குழந்தைகளுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். அது எந்த குழந்தையா இருந்தாலும் சரி, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவனாவதும் தீயவனாவதும் நோட்ஸ் எடுப்பதிலே. இங்க இவன் நியூட்ரலா இருந்தான் ஓகே, அங்க வந்து எலக்ட்ரான் லூஸ் பண்ணி பிளஸ் ஆனா ஃபைனு. இங்க வந்து நான் எம்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இங்க வந்து ரிடக்ஷனுக்கு வந்து ஈன்னு கொடுத்துருக்கேன். ரெண்டு டிஃப்ரெண்டா கொடுத்துருக்கேன். அதனால வந்து ஆக்சிடேஷன் அப்படின்னா அது எம் தான் யூஸ் பண்ணுமோ, ஈனா வந்து ரிடக்ஷனா ஈ தான் யூஸ் பண்ணுமோ, அந்த ஒரு விஷயத்தை தூக்கி போட்டுருணும். நான் ஸ்டார்டிங்ல உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். வாட் இஸ் கெமிஸ்ட்ரி? த ஸ்டடி ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ், இல்லையா? அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் மூவ் பண்ண போகுது, ஒன்று வெளியே போகணும் இல்லை உள்ள வரணும். நீ யாராரு எனக்கு என்ன? நீ கால்சியம் ஆறு, பொட்டாசியம் ஆறு, ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம், எம்என், எஃபி, கோபால், நிக்கல், காப்பர், யாரா வேணாரு. இல்ல ஃப்ளூரின், குளோரின், புரோமின், யாரா வேணாரு. எலக்ட்ரான் லூஸ் பண்ணிட்டே கெயின் பண்றே, அது மட்டும் தான் எனக்கு வேணும். எலக்ட்ரான் போகுதா வருதா, அது மட்டும் தான் எனக்கு வேணும். அதுல இ இருக்கா, ஏ இருக்கா, இசட் இருக்கா, இல்ல கியூ இருக்கா, ஹச் இருக்கா, ஐ டோன்ட் கேர். அதை ஞாபகம் வச்சுக்கிட்ட குழந்தைகள் தான் டக்குன்னு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா நான் நியூட்ரல் எலக்ட்ரான் ஆட் பண்ணி நெகட்டிவா காட்டினேன். இங்க வந்து நியூட்ரல் எலக்ட்ரான் எடுத்து பாசிட்டிவா காட்டினேன். ஆனா இப்ப நீங்க கீழே வந்தீங்கன்னா பாசிட்டிவ்ல எலக்ட்ரான் ஆட் பண்ணி நியூட்ரலா காட்டியிருக்கேன். அப்போ இங்க என்ன ஆயிடுக்கு? கெயின் ஆஃப் எலக்ட்ரான் நடந்திருக்கு. ஸோ கெயின் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கால்டு ரிடக்ஷன். கங்க்ராச்சுலேஷன் கேர்ள்ஸ், நீங்களே ஃபயர் விட்டுக்கோங்க கமெண்ட் பாக்ஸ்ல. இப்போ அடுத்த ரியாக்ஷன் எழுதி போறேன். பாய்ஸ் பி ரெடி. ஒரு எம் இருக்கு. இந்த எம்முக்கு பவர்ல 278 பிளஸ் இருக்கு. I don't know what happened the process. After the process, the M become 274 plus. Is that reduction or oxidation? ஒரே கொஸ்டின், அடுத்த நம்ம போயிடலாம் டேரக்டா. எஸ் ஃபர்ஸ்ட். ஓ மை காட், அன்பிலீவபிள். 3 உள்ள போன உடனே 3 தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சுது. ஆஹா, ஹரிராஜ் கார்த்திக் எல்லாம் உள்ள இறங்கிட்டான். ஆனா ஜீவஸ்ரீ, ஜீவஸ்ரீ ஆக்சிடேஷன் ஆக்சிடேஷன், ஹரிராஜ் வந்து ரிடக்ஷன் ரிடக்ஷன், நித்தின் ரிடக்ஷன். ஓகே முதல்ல 2 பேர் வரிசையா ஆக்சிடேஷன் போட்டிருக்காங்க. ஆனா பாய்ஸ் வந்து இன்டர்ஃபியர் ஆகி 3 பேர் உள்ள வரிசையா நித்தின்னு, கார்த்திகேய, ஹரிராஜ், சரியான காம்போ, சரியான சம்பவம். கங்க்ராச்சுலேஷன். ஆனா இப்போ இது ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ஆங்கிறது தான் பஞ்சாயத்து. பிகாஸ் கேர்ள்ஸ் சைடு வந்து ஆக்சிடேஷன், பாய்ஸ் சைடு ரிடக்ஷன். இப்போ கம்பேர் பண்ணி பார்த்துருவோமா? இங்க என்ன இருக்கு அப்படின்னா நமக்கு 2 பிளஸ் இருக்கு,
மேல 2 பிளஸ் இருக்கு. இந்த 2 பிளஸ்ல நான் ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்றேன். ரெண்டு பிளஸ் இருக்கு. ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணா ஒரு பிளஸ் என்ன ஆயிடும், நியூட்ரலைஸ் ஆயிடும். அப்ப இப்போ ஒரு பிளஸ் மட்டும்தான் இருக்கு. அப்போ எப்போ உனக்கு பிளஸ் குறையும் அப்படின்னா, எலக்ட்ரானை நீங்க ஆட் பண்றீங்க, எலக்ட்ரான் அந்த மாலிகுல் கெயின் பண்ணுது. கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன். ஸோ ஹியர் ரிடக்ஷன் இஸ் ஹேப்பன். ஓ மை காட் பாய்ஸ், யூ nailed it. கலக்கிட்டீங்கடா. வேற லெவல்டா. அதுலயும் சிறப்பான சம்பவம் ஹரிராஜ், கார்த்திகேயன், நித்தின். ஃபயர் விட்றா பேசிக்கலாம், இதான் ஃபர்ஸ்ட். ஆனாலும் 1:1 தான் ரெண்டு பேரும் ஈக்குவல். ஏதோ ஒரு விஷயத்துல ஜீவஸ்ரீயும் நித்யஸ்ரீயும் லைட்டா, ரெண்டு ஸ்ரீயும் லைட்டா நகர்ந்து வந்திருக்கீங்க. ஆனா நீங்க எதை வச்சு அது நகர்ந்தீங்க அப்படின்னு இன்னைக்கு கேட்க டைம் இல்லை, நீங்க அப்புறமா சொல்லுங்க. இப்போ நம்ம வந்து கிளாஸ்க்குள்ள போயிடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு காமனான ஐடியா கொடுத்துரு. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்னா என்ன, கெயின் ஆஃப் எலக்ட்ரான்னா என்ன, எது வேணாலும் நடக்கலாம் நமக்கு. பொதுவா யார் இந்த லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ல இன்வால்வ் ஆவா, யார் கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ல இன்வால்வ் ஆவான்னு ஒரு ஐடியா கண்டிப்பா வேணும். ஏன்னா எல்லா இடத்துலயும் ஏன்னு என்னால போட்டுட்டு இருக்க முடியாது. இங்க பாருங்க, பீரியாட் டேபிள்ல இந்த ஏரியாவில் இருக்க எல்லாருமே வந்து பொதுவா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன்ல போவோம். இவ எல்லாருமே இந்த சைடு இருக்க அத்தனை பேரும் பொதுவா கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். ரெடியூஸ் ஆகும் இட் செல்ஃப். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, ஏன்னா பின்னாடி இதை வச்சு நான் பயங்கரமான மாயாஜலம் காட்டுவேன். ஸ்டக் ஆகும், ஒரு செகண்ட் இருக்கு வரேன். ஓகே, இதை வச்சு பயங்கரமான மாயாஜாலங்கள் காட்டுவேன். யார் வந்து இட் செல்ஃப், இந்த வார்த்தை நல்லா நோட் பண்ணிக்கோ. இட் செல்ஃப் ஆக்சிடேஷன் என்ன சொன்னேன், இங்க இருக்கவெல்லாம் இட் செல்ஃப் ஆக்சிடைஸ் ஆகும், இங்க இருக்கவெல்லாம் இட் செல்ஃப் ரெடியூஸ் ஆகும், இட் செல்ஃப் ரிடக்ஷன் ஆகும். அந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ நமக்கு ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஐடியா கிடைச்சிச்சு. ஆக்சிடேஷன்னா என்ன, ரிடக்ஷன்னா என்ன அப்படிங்கிற ஒரு காமனான ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. இப்போ ஏஜென்ட்னு ஒருத்தர் இருப்பாங்க. நம்ம நார்மலா டிக்கெட் எடுக்க போறது வேற, டிக்கெட் எடுக்க வைக்கிற ஏஜென்ட், எடுத்து கொடுக்குற ஏஜென்ட்னு ஒருத்தர் இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்ஐசி இப்போ நம்ம ஒருத்தர் சேர வைக்கிறாங்க, அப்போ அவங்க என்ன ஏஜென்ட், எல்ஐசி ஏஜென்ட். டிக்கெட் புக் பண்ணி தராங்கன்னா டிக்கெட் புக் பண்ற ஏஜென்ட், வாடவர் அந்த வேலையை அவங்க செஞ்சு கொடுக்குறாங்கன்னா அந்த ஏஜென்ட் அவங்க இல்லையா. ஸோ அது பண்ண வைக்கிறாங்க அப்படின்னாலும் அந்த ஏஜென்ட் தான். அப்போ இங்க ரெண்டு விதமான விஷயங்கள் நடக்க போகுது, பொறுமையா கவனிங்க. நான் எங்க உங்களை அழைச்சிட்டு போறேன் அப்படின்னா, நம்மளுடைய 10th ஸ்டாண்டர்ட் போவோம். 10th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல சூப்பரான ஒரு ரியாக்ஷன் இருக்கும். ஒரு பேர்னர்ல வந்து மெக்னீஷியம் ரிப்பனை எரிச்சிருப்பீங்க, டார்ஜிலிங் ஒயிட் கலர் அந்த ஃப்ளேம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அந்த ரியாக்ஷன் நடக்கும் பொழுது. அதாவது எம்ஜி ரியாக்ஷன் வித் எம்ஜி சாலிடு ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன் கேஸ். இந்த ரியாக்ஷன் சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கும். அப்படியே உங்க ஸ்கூல் மலரும் நினைவுகளுக்கு போங்க. ஆமா, 10 வருஷம் ஆயிடுச்சு. கவனி கவனி, எங்கெல்லாம் போக கூடாது. எம்ஜி ஓ ட்வைஸ் த டைம் ஆயிடும் இல்லையா, அது ஓகே, பேலன்சிங் ஓகே. இப்போ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் எப்படி இதுல அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். தக்காளி பிரிச்சு மேய்ங்க பாருங்க பாரு. இந்த ஃபெல்லோ ஜீரோ ஆக்சிடைஸ் ஸ்டேட், ஜீரோ ஆக்சிடைஸ் ஸ்டேட் சாலிட் ஃபார்ம்ல இருக்கா, நியூட்ரலா இருக்கான். ஆக்சிஜன் மாலிகுலர் ஃபார்ம்ல இருக்கா, ஜீரோ ஆக்சிடைஸ் ஸ்டேட். இங்க ஃபார்ம் ஆயிட்டா, ரெண்டு பேருமே ஃபார்ம் ஆயிட்டா. இந்த ஆக்சிடைஸ் ஸ்டேட்ல எப்படி கண்டுபிடிக்கணும் இதுல படிப்போம். இப்போ இந்த இடத்துல ஆக்சிஜன் பொதுவா பாத்தீங்க அப்படின்னா S2P4, ரெண்டு எலக்ட்ரானை வாங்கிட்டா இட் பிகம் S2P6 ஸ்டேபிள். அப்ப ரெண்டு எலக்ட்ரானை கெயின் பண்ணிருப்பான் ஸ்டெபலைஸ் ஆகிறதுக்கு. ஸோ ரெண்டு எலக்ட்ரான் கெயின் பண்ணதுனால 2-. எம்ஜியை பொறுத்த வரைக்கும் அட்டாமிக் நம்பர் 12. இவன் ரெண்டு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிட்டான் அப்படின்னா இட் கேன் ரீச் 10. 10 யாரு, நியான் கான்ஃபிகரேஷன். ஸோ மெக்னீஷியம் ரெண்டு எலக்ட்ரான் லூஸ் பண்ணணும், அப்ப 2+, மெக்னீஷியம் 2+. சரி, இப்ப ஜீரோல இருந்து மெக்னீஷியம் என்னவா மாறி இருக்கா, 2+ஆ மாறி இருக்கா. இது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் சொல்லலாமா, இல்ல கெயின் ஆஃப் எலக்ட்ரான் சொல்லலாமா. லாஸ் ஆஃப் எலக்ட்ரானா கெயின் ஆஃப் எலக்ட்ரானா, எம்ஜி ஜீரோ இருக்கான், ஜீரோல இருந்து 2+ஆ மாறி இருக்கான். சார் உங்க வாய்ஸ் ஸ்டக் ஆகுது. ஓ, நான் பிளான் பண்ணி தான் அப்படி பண்ணேன். வெயிட் வெயிட் மினிட், வெயிட் மினிட். ஆ, இப்போ வந்து என் வாய்ஸ் கிளியரா இருக்கும். ஒரே ஒரு செகண்ட், ஒரே ஒரு செகண்ட் இருக்கேன். இப்போ இந்த இடத்துல கவனிச்சுன்னு வச்சுக்கோயேன். கரெக்டா வந்து இவன் வந்து ஜீரோவா இருக்கான்.
ஜீரோல இருக்கவன் உங்களுக்கு எலக்ட்ரான 2 பிளஸ்ஸா மாறி இருக்கான். அப்போ எலக்ட்ரானை லூஸ் பண்ணாதானே இங்க 2 பிளஸ்ஸா மாறும். ரிடக்ஷன் சொன்னேன் சார், ஆனா அது ரிடக்ஷன் கிடையாது. அப்புறம் ஏன் சொல்றீங்க? சொல்லக்கூடாது. லாஸ் ஆஃப் எலக்ட்ரானுமா நியூட்ரல்ல இருந்து பாசிட்டிவா போகுது. எலக்ட்ரான் லூஸ் பண்ண தானே பிளஸ் வரும். அப்போ நியூட்ரல் இது வந்து லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. ஓகே, இப்போ வாட் அபவுட் ஆக்சிஜன்? ஜீரோல இருக்கான், ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கான். இங்க இருந்து எங்க போறான் அப்படின்னா 2 - எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணியிருக்கான். எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணியிருக்கான். இது மைக்க மியூட் பண்ணிக்க கண்ணுகளா. சாரி சார், கன்ஃபியூஸ்டு. நோ ப்ராப்ளம், சாரி சொல்லக்கூடாது. ஓகே, அப்போ இந்த இடத்துல ஆக்சிஜன் வந்து ஜீரோல இருக்கான், எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கான் அந்த இடத்துல. அப்போ கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன். அப்போ இந்த ஒரு ரியாக்ஷன்ல இந்த 2 mgயும் உங்களுக்கு என்னவா ஆயிடுக்கான் அப்படின்னா 2 mg 2 பிளஸ்ஸா மாறி இருக்கான். இந்த ஹாஃப் இருக்குல்ல, திஸ் இஸ் கால்டு லியோ ஹாஃப். உடனே நாலாம் நாலாம் லியோ ஃபேன் அப்படிலாம் போகக்கூடாது. இது லியோ ஹாஃப், ஆக்சிடேஷன் ஹாஃப். அப்போ வாட் அபவுட் ரிடக்ஷன் ஹாஃப்? எஸ், இவனுக்கு என்ன குறைச்சிருந்தா? நல்ல வேளை இந்த 3 லெட்டர் இருக்குல்ல, இது ஏடிஎம்கே டிஎம்கேலாம் இல்ல. இல்லைன்னு வச்சுக்கோ, நீங்களா விடுவீங்களாங்கிறேன். சரி, ஓகே. அவன் புது புது கட்சியெல்லாம் கொண்டு வருவீங்க. அப்போ அந்த ஹாஃப் பொறுத்த வரைக்கும் O2 உங்களுக்கு என்னவா மாறிடுச்சு அப்படின்னா O2 - மாறுது. ஓகே, இங்க என்ன ஆயிடும்? இங்க பிளஸ் ஒரு 2 எலக்ட்ரானை கொடுத்துருப்பான். ரெண்டா? ஒரு ஆள் 2 எலக்ட்ரான், 2 பேர் 4 எலக்ட்ரான் வந்துடும். ஓகே, 4 எலக்ட்ரான். இங்க 2 பேர் இருக்கான், அப்போ இங்க பிளஸ் 4 எலக்ட்ரான். இவன் வாங்கிக்கிறான், இவன் லூஸ் பண்றான். ஃபைன். ரெண்டு ஹாஃபையும் தனியா பிரிச்சிட்டேன். இப்ப ஓகே, இது நமக்கு தேவையில்ல, இது நமக்கு பெருசா தேவையில்ல. நீங்க மேல இருக்கிறது மட்டும் பாருங்க. ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நடந்துருச்சு. எம்ஜி ஆக்சிடேஷன்ல இன்வால்வ் ஆயிருக்கு, ஆக்சிஜன் வந்து ரிடக்ஷன்ல இன்வால்வ் ஆயிருக்கு. இட் செல்ஃப் இதான் வார்த்தை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எம்ஜி இட் செல்ஃப் ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. இவன் வந்து இட் செல்ஃப் வந்து ரெடியூஸா கன்சிடர் பண்றோம், ரைட்? எம்ஜி ஆக்சிடைஸ் ஆக யாரு காரணம்? எம்ஜி அந்த 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ண யாரு காரணம்? எம்ஜி ஆக்சிடைஸ் ஆக யாருக்கு? Yes, you are right. You are right. Confirm. Correct, correct. Hariராஜன், fellows. Oxygen is the reason Mg oxidize ஆக. இப்ப நான் எல்ஐசியில் போயிட்டு பணம் கட்டுறேன். அதுக்கு யாரு காரணம் அப்படின்னா என்ன, ஒரு எல்ஐசி ஏஜென்ட் எல்ஐசி கட்ட வச்சார். அவர் சொன்னார் என்கிட்ட, இந்த மாதிரி ஸ்கீம்லாம் இருக்கு, இந்த மாதிரி வந்து நீங்க இவ்வளவு கட்டினீங்கன்னா இவ்வளவு இதா இருக்கும், இவ்வளவு பெனிஃபிட் உங்களுக்கு இருக்கும், இதெல்லாம் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. நான் உடனே எல்ஐசியில் போய் ஜாயின் பண்ணிட்டேன். இட் செல்ஃப் ஆக்சிடைஸ் ஆகிட்டேன். அப்ப நான் ஆக்சிடைஸ் ஆக காரணம், நான் எல்ஐசி கட்ட காரணம் ஒரு எல்ஐசி ஏஜென்ட், நான் ஆக்சிடைஸ் ஆக காரணம் ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். சிம்பிள் கான்செப்ட். இப்ப இதுல வந்து யாரு, எம்ஜி வந்து ஆக்சிடைஸ் ஆயிருக்கான். அவன் ஆக்சிடைஸ் பண்ணது யாருன்னா ஆக்சிஜன். அப்போ ஆக்சிஜன் இந்த எபோ ரியாக்ஷன்ல ஆக்சிஜன் இஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆக்சிஜன் இஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இல்ல சார், எங்களுக்கு குழப்புற மாதிரி இருக்குன்னு ஒரு செகண்ட் நினைச்சாலும் இது அப்படியே மறந்துரு. இப்ப சூப்பரான ஐடியா சொல்லி தரேன். நான் சொன்ன லாஜிக் வச்சு புரிஞ்சவன் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிடு, அதுக்கப்புறம் ஃபர்தரா யோசி. இல்லையா, இதை கவனிது, அதை விட சிம்பிளா இருக்கும். டியூரிங் திஸ் ப்ராசஸ் எவன் ஒருத்தன் இட் செல்ஃப் ஆக்சிடைஸ் ஆகுறானோ அதுவே ஆப்போசிட் நேம்ல வச்சு ஏஜெண்டா சொல்லு. அப்போ இட் செல்ஃப் ஒருத்தன் ஆக்சிடைஸ் ஆகுறான், அதாவது இட் செல்ஃப் ஆக்சிடைஸ் ஆகுறான்னா அவன் ரெடியூசிங் ஏஜென்ட். நல்லா கவனி, இது வந்து லாஜிக் மாதிரி, இது ஒரு ஃபிக்ஸ்டா ஒரு ஐடியா மாதிரி வச்சுன்னா எல்லாத்தையும் அடிச்சு வெல் எடுத்துடலாம். இங்க பாரு, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன். யார் ஆக்சிடைஸ் ஆகுறானோ அவன் என்ன ஏஜென்டா பிஹேவ் பண்ணுவான்? அவன் இட் செல்ஃப் ஆக்சிடைஸ் ஆகிறான், ஓகே, பட் இன்னொருத்தனுக்கு அவன் ஒரு ஏஜென்டா பிஹேவ் பண்ணுவான். அவன் யார் அப்படின்னா ரெடியூசிங் ஏஜென்ட். எவன் ஒருத்தன் இட் செல்ஃப் ஆக்சிடைஸ் ஆகிறானோ அவன் ரெடியூசிங் ஏஜென்ட். அப்போ இப்ப அப்படியே அந்த லாஜிக்கை கொண்டு வந்துங்க நிப்பாட்டு. எவன் ஒருத்தன் இட் செல்ஃப் ரெடியூஸ் ஆகுறான், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன் ஆகுறானோ அவன் என்ன ஏஜென்டா பிஹேவ் பண்ணலாம்? ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதாண்டா கான்செப்ட். இப்ப உங்களுக்கு ஈஸியா இதை வச்சு சொல்லிட்டு போயிருவீங்க. நான் போன தடவை சொன்னது கூட நீ குழப்பிட்டு கிடப்ப. இங்க பாரு, மெக்னீசியம் வந்து இந்த இடத்துல இட் செல்ஃப் ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. அப்ப என்ன ஏஜென்ட் இவன்? ரெடியூசிங் ஏஜென்ட் சார். எம்ஜி ரெடியூசிங் ஏஜென்ட். ஏன் ரெடியூசிங் ஏஜென்ட்? எப்படி ரெடியூசிங் ஏஜென்ட்? இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. ஆக்சிஜன் ஜீரோவா இருந்தவன் 2 எலக்ட்ரானை மேல வச்சிருக்கான்.
யார் அவனுக்கு 2 எலக்ட்ரானை கொடுத்தா, யார் அவன் ரெடியூஸ் ஆக காரணம் அப்படின்னா இவன் தான் எலக்ட்ரானை கொடுத்து அவனை ரெடியூஸ் பண்ணான். இவன் தான் எலக்ட்ரான் கொடுத்து அவன் ரெடியூஸ் பண்ணான். இப்போ அப்படியே ஆப்போசிட்ல பார்ப்போம், இவன் சைடு வருவோம். இவன் சைடு யாரு, நம்ம வந்து ஆக்சிஜன் சைடு. ஆக்சிஜன் வந்து இட் செல்ஃப் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு, இட் செல்ஃப் ரெடியூஸ் ஆயிருக்கு. அப்போ இவனை ரெடியூஸ் பண்ணது யாரு, யார் எலக்ட்ரானை கொடுத்தானே, எம்ஜி கொடுத்துருக்கான். இந்த பக்கம் வாங்க, எம்ஜி இருக்கிறான், இட் செல்ஃப் ஆக்சிடேஷனா இருக்கு. யார் இவன் எலக்ட்ரானை வாங்குனா அப்படின்னா ஆக்சிஜன் வாங்கிட்டான். ஸோ எப்படி வேணாலும் நம்ம மாத்தி 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 பார்க்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு குழப்புற மாதிரி இருந்துச்சுன்னா டைரக்டா ரியாக்ஷன் எழுதுற, எங்க 0 to எலக்ட்ரான் வந்து பாசிட்டிவா போகுது, எவன் எலக்ட்ரான் லூஸ் பண்றான் அப்படின்னு பாக்குற, அது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன், கண்டிப்பா அவன் ரெடியூசிங் ஏஜென்ட். அப்போ இங்க இந்த இடத்துல இவன் ரெடியூசிங் ஏஜென்டா பிஹேவ் பண்ணியிருக்கான். இதே இடத்துல இந்த ஆக்சிஜன் என்ன பிஹேவ் பண்ணியிருக்கான்னா ஆக்சிடைசிங் ஏஜென்டா பிஹேவ் பண்ணியிருக்கான். இதான் கான்செப்ட், வேற ஒண்ணுமே கிடையாது. இது நீங்க எந்த ரியாக்ஷனுக்கு வேணா அப்ளை பண்ணலாம். இப்போ நான் ஒரு ரியாக்ஷன் எழுதி போடுறேன், அதுக்கு ஜஸ்ட் வந்து யார் ரெடியூசிங் ஏஜென்ட் யார் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் சமத்தா சொல்லிடுங்க. சொல்லலைன்னா அப்புறம் அவ்வளவுதான், ரெஸ்பெக்ட் கிடையாது உங்களுக்கு, பார்த்துக்க. அப்படிலாம் சொல்ல மாட்டேன், சொல்லிடணும் தங்கமான குழந்தைங்க. எஸ், த பியூட்டிஃபுல் ரியாக்ஷன் ஐ காட் ஹியர், மை டியர் childrens. Again, it is unstable. I don't know why it is unstable. Again and again. Oh my God, Karupusamy, what's going on? What happened to my network? ஆக்சுவலி பிஃபோர் வந்து நான் வந்து இந்த 3 லெட்டர் நெட்வொர்க் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அது ஸ்லோவா இருக்குன்ட்டு இப்போ இதுக்கு வந்து ஐயோ அதுக்கு மேல பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஹியர் திஸ் இஸ் த ரியாக்ஷன். கம் ஆன், டெல் மீ which is the oxidizing agent and which is the reducing agent. I just want to only oxidizing agent எது, reducing agent எது, அது மட்டும் சொன்னாலே போதும். நான் எழுதிடுறேன், நீங்க அந்த இதை மட்டும் சொன்னா போதும். ஏஜென்ட், ஏஜென்ட் எழுத Sir, ஆரம்பிச்சிடும். F2 ready. Sir, எஃப், F2 oxidizing agent, MG எஃப், reducing. Oxidizing ஓகே. agent, sir. எதிரா கொலை போட்டான்டா. F2. Sir, F oxidizing. Oxidizing, ஓகே sir. ஓகே ஓகே ஓகே, காட் இட் காட் இட். எம்ஜி வந்து ரெடியூசிங் ஏஜென்ட் Oxidizing தானே. agent. ஓகே, ரெண்டாவதுலயும் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் சொல்லிருக்கா. யாரோ டைப் வேற பண்ணிருக்காங்க. இல்ல இவன் வந்து மைக் அன்மியூட் பண்ணி பேசிட்டு இருக்கான், நம்மளால அதுல மோதல. எஸ், நித்யஸ்ரீ டைப் பண்ணிட்டாங்க, எம்ஜி ரெடியூசிங் ஏஜென்ட் சார். ஏதாவது ஒன்னு அடிச்சிட்டாலே போதும், இன்னொன்னு நம்ம அசால்ட்டா முடிச்சிடலாம். ஆனா எல்லா ரியாக்ஷனும் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் கிடையாது குழந்தைகளே, அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். 1000 ரியாக்ஷன் நடக்கும், எல்லா ரியாக்ஷனும் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்ல முடியாது, சரியா? சோ இப்போ இங்க அப்படிங்க நம்ம செக் பண்ணி பார்த்தரலாம், தம்பி சொன்னது கரெக்டா அப்படிங்கறத. எம்ஜி ரெடியூசிங் ஏஜென்ட் நித்யஸ்ரீ அதான் சொல்லியிருக்காங்க, இது கரெக்டா அப்படிங்கறத மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் இருங்க. இப்போ எம்ஜி வந்து இங்க 0வா இருக்கான், எஃப் டூ நமக்கு இங்க 0வா தான் இருக்கா. இது சிம்பிள், அந்த ரியாக்ஷனோட டிட்டோ காப்பி. எம்ஜி வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யூ காட் எம்ஜி as a 2 பிளஸ் அயான். எஃப் வந்து எஃப் வந்து ஒரு மைனஸ் கேரி பண்ணியிருக்கான். எஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மைனஸ் மாறி இருக்கு. எம்ஜி வந்து 2 பிளஸ், எம்ஜி லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன் அண்ட் எஃப் இன் கேஸ் என்னது கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன். ஸோ இஃப் இட் இஸ் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன் மீன் இட் வில் பி ஆக்சிடைசிங் ஏஜென்ட். It is loss of electron oxidation mean it will be reducing agent. So both are correct. Congratulations, congratulations you all. இப்போ இதுல என்னன்னா அந்த ஃபண்டமெண்டலான விஷயம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அப்போ ரியாக்ஷன்ல ஒருத்தன் இட் செல்ஃப் ஆக்சிடேஷன் ஆகிறான், இட் செல்ஃப் ரெடியூஸ் ஆகிறான் அப்படின்னு படிக்கிறது ஒரு விதம் இருக்கு. அந்த 2 பேர்ல எவனோ ஒருத்தன் ஆக்சிடைசிங் ஏஜென்டா இருக்கா, எவனோ ஒருத்தன் ரெடியூசிங் ஏஜென்டா இருக்கா அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அப்போ இட் செல்ஃப் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ஒன்று இருக்கு, அதே மாதிரி ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இது எப்போ உங்களுக்கு தெரிய வரும், இதெல்லாம் எப்போ படிக்க முடியும் அப்படின்னா, முதல்ல யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் அயான்ஸ், ஸ்டெபிலிட்டி அண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி எழுதுறது, இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்தால் மட்டுமே உங்களால் ஈஸியாக கையாள முடியும். சரி, இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அப்புறம் நான் எதுக்கு இருக்கிறேன், இந்த வரேன். அப்போ இது இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா, இதோட இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இப்ப டைரக்டா எங்க வரீங்கன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் சிம்பிளா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது கொடுத்துருக்கிறத. நான் 2 பிளஸ் போட்டா 2 பிளஸ் இது என்ன வந்து டான்ஸ் ஆடிட்டு போங்கிட்டு. ஏய், கிளாஸ் இன்டர்ஃபியர் பண்ணாத, உன கிளாஸ் கூப்பிட்டுறேன் பாரு. திருப்பி இங்கே தான் டாச் பண்ணுது. ஓகே, நோ ப்ராப்ளம். கிளாஸுக்கு என்னென்ன தெரியுமா வருது, வண்டு பூச்சி எல்லாம் வருது, உங்களை தவிர. கடவுளே இறங்கி வந்து கிளாஸ்ல உட்காந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, உங்களை தவிர. ஓகே, பாதிக்கு பாதி லீவ் போடுறான்.
சரி, என்ன சொல்லிட்டு இருந்தேன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஹவு டு ஃபைண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இது உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களால ரியாக்ஷன்ஸை கிளியரா எழுத முடியும். முதல்ல எதனால ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஒன்று கிரியேட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன ஒரு பீரியாடிக் டேபிள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருப்போம். இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்கான்ல யாரு, லித்தியம். இவனுக்கு பார்த்தோன்னா பேலன்ஸ்ல 2s1 இருக்கும். அவனுக்கு கீழே சோடியம் 3s1, அடுத்து பொட்டாசியம் 4s1, ருபீடியம் சிசிஎம் பிரான்சியம் விட்டுருங்க, இப்படி இருப்பான். இவனுக்கு அட்டாமிக் நம்பர் 3, இவனுக்கு அட்டாமிக் நம்பர் 11, இவனுக்கு அட்டாமிக் நம்பர் 19. இப்ப இந்த பேலன்ஸ்ல இருக்க ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிட்டா இட் பிகம் 2 இல்லையா, கரெக்ட் தானே. மொத்தம் வந்து 3 இருக்கு. அதுல 3ல 1 கடைசி அவுட்டர் மோஸ்ட் வேலன்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அந்த 1 லூஸ் பண்ணா இட் பிகம் 2. இந்த ஃபெல்லோ 1 லூஸ் பண்ணிட்டா இட் பிகம் 10. 11ல 10. இந்த ஃபெல்லோ 1 லூஸ் பண்ணிட்டா இட் பிகம் 18. இந்த 2 யாருன்னா ஹீலியமோட கான்ஃபிகரேஷன் நோபல் கேஸ். இந்த 10 யாருன்னா நியானோட கான்ஃபிகரேஷன் நோபல் கேஸ். இந்த 18 யாருன்னா ஆர்கானோட கான்ஃபிகரேஷன் நோபல் கேஸ். அப்போ ஆக மொத்தம் இவெல்லாம் ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்றான், இட் செல்ஃப் ஆக்சிடைஸ் ஆகிறான். சார் இப்பதான் சொன்னீங்க யாராவது ஒரு ஏஜென்ட்டா வந்து எடுப்பாங்க, லூஸ் பண்றான். பட் எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு கீழே கிடக்காது. நம்ம வந்து நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம வந்து வெளியே போகும்போது பேரண்ட்ஸோடயோ இல்லை வந்து நம்ம தனியா ஃப்ரெண்ட்ஸோடய வெளியே போகும்போது நம்ம சாப்பிட்டுட்டு தூக்கி போடுறோம்ல தெருவில், ஒரு கவரை தூக்கி போடும், இல்லை பஸ்ஸில் போகும்போது ஒரு கூல் ட்ரிங்க்ஸோ வாட்டர் பாட்டிலோ குடிச்சிட்டு ரோட்டு வரமா வெளியே தூக்கி போடும். தூக்கி போடும்போது அது ரோட்ல கிடக்கும். பட் யாரும் அதை போய் எடுக்க போறது கிடையாது. பட் இங்க எலக்ட்ரான் அப்படி கிடையாது. ஆட்டம்ஸ் ஆர் டூ பயங்கர டீசென்ட். ஆட்டம்ஸ் வந்து செம்ம டீசென்ட், பயங்கர ஒபீடியன்ட், பயங்கர டிசிப்ளின், பர்ஃபெக்ஷன். ஈவன் லூஸ் பண்ற எலக்ட்ரானை கீழே ஒருத்தன் விட மாட்டான், அதை வந்து ஒருத்தன் உடனே தூக்கிக்கும். சோ அந்த மாதிரி இந்த இடத்துல சோடியம் லூஸ் பண்ற ஒரு எலக்ட்ரானை இன்னொருத்தன் தூக்குவான். இதுல தான் அந்த தூக்குறவன் யாரு, அப்ப ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இவங்களுக்குள்ள ஸ்டடி வருது. அப்போ கண்டிப்பா ஒருத்தன் லூஸ் பண்றானா ஒருத்தனுக்கு இன்னொரு தேவை இருக்கும். ஒருத்தன் லூஸ் பண்ற இடத்த லூஸ் பண்ணா ஒருத்தன் ஸ்டேபிள்னா ஒருத்தன் கெயின் பண்ணா ஸ்டேபிள் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இங்க இருக்கும். அதனாலதான் நமக்கு எல்லாமே பேலன்ஸ் ஆகுது, ஈக்குவேஷன் நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியுது. அப்போ இந்த இடத்துல இருக்க நான் பத்தி சொல்றேன்ல, இப்போ இந்த இடத்துல கரெக்டா இந்த பர்டிகுலர் ஏரியா 17th குரூப் எடுத்துக்கிறேன். 17th குரூப்ல பார்த்தோன்னா ஃப்ளூரின் இருக்கான். ஃப்ளூரின் பார்த்தீங்கன்னா வெளியில 2s2 2p5 இருக்கும். பி ஆர்பிட்டால 6 எலக்ட்ரான் போட்டா ஸ்டேபிள். இவன் அட்டாமிக் நம்பர் 9. இந்த 9 கூட நான் 1 ஆட் பண்ணிடுறேன். 1 ஆட் பண்ணிட்டோம்னா இது என்ன மாறும், 10 மாறும். 10 யாரு, அதே நியான் கான்ஃபிகரேஷன். எங்கேயோ வருது பாரு எல்லாம் சுத்தி சுத்தி. அடுத்து கீழே வந்து குளோரின் போனீங்கன்னா குளோரின் வந்து 3s2 3p5, அட்டாமிக் நம்பர் 17. இங்க லூஸ் பண்றான், இங்க கெயின் பண்றான். இவன் இந்த கெயின் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்றான், இட் பிகம் 18. 18 யாருன்னா ஆர்கான் கான்ஃபிகரேஷன். ஆக மொத்தம் ஒருத்தன் லூஸ் பண்ணா ஸ்டேபிள், ஒருத்தன் கெயின் பண்ணா ஸ்டேபிள். லூஸ் பண்றதுனால ஒருத்தன் கேட்டையானா மாறுறான், பிளஸ்ஸா மாறுறான். கெயின் பண்றதுனால ஒருத்தன் ஆனையாரா மாறுறான், மைனஸா மாறுறான். இது ஒரு காமனான ஐடியா, இதை ஞாபகம் வச்சுக்க. ஏன்னா இதை வச்சுக்கிட்டாதான் ஆக்சிடைஸ் ஸ்டேட்டுக்குள்ள நம்ம ஜம்ப் பண்ண முடியும். அதனால மேல இருந்தே உங்களை அழைச்சிட்டு போறேன். முதல்ல பீரியாடிக் டேபிள்ல இருக்க ஒரு சைடு இருக்கவங்க எலக்ட்ரானை லூஸ் பண்ணா நோபல் கேஸோட கான்ஃபிகரேஷன் அச்சீவ் பண்ணலாம். ஒரு பக்கத்துல இருக்கவங்க எலக்ட்ரானை கெயின் பண்ணா நோபல் கேஸ், யார் இவங்க தான் நோபல் கேஸ் 18 குரூப் 0 குரூப், அவங்களுடைய கான்ஃபிகரேஷன் அச்சீவ் பண்ணலாம். இது ஒரு காமனான ஐடியா. எல்லாத்துக்கும் இது பொருந்தாது, இது 90% இது பொருந்தும். சரியா, ரைட். இப்ப இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, எப்படி தெரிஞ்சுக்கிறது. சார் ஒரு ஃபார்முலா கொடுக்குறீங்க, எனக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கு சார், நான் என்ன சார் பண்றது. நானும் வந்து எடுக்காத புக் இல்ல, படிக்காத கிளாஸ் இல்ல. எஸ் கமான் டெல் மீ. யாரோ மைக் அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஓகே பரவாயில்ல. என்ன பண்ணியிருந்தாலும் சரி இங்க பாருங்க. இப்ப நம்ம கான்ஸ்டன்டான ஒரு விஷயம் ஹைட்ரஜன் எடுத்துக்கோம். இந்த ஹைட்ரஜனை பாத்தீங்கன்னா இவனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s1, வேலன்சி 1s1, இது மட்டும் தான் இருக்கு, ஒரே ஒரு எலக்ட்ரான். இந்த 1 லூஸ் பண்ணிட்டானா இட் பிகம் ஒரு பிளஸ். இது பேர் புரோட்டான். ஏன்னா ஒரு ஆட்டத்துல எலக்ட்ரானும் புரோட்டான் இருக்கும். எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா வெறும் புரோட்டான் தானே இருக்கும், அது அப்படி சொல்லலாம். இல்ல இவன் வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து கெயின் பண்றான் அப்படிங்கும்போது H மைனஸ் சொல்லுவோம். இது லூஸ் பண்ணும்போது, இது கெயின் பண்ணும்போது. நம்ம மோஸ்ட்லி இதை பார்க்க மாட்டோம், இதை தான் அதிகமா பார்ப்போம். பட் இதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட். இதை வச்சு நான் கேள்வி கேட்பேன். இப்போ ஹைட்ரஜன் நோன் ஒரு பிளஸ் வச்சிருப்பான், ஒரு ஹைட்ரஜன் ஒரு பிளஸ் வச்சிருப்பான்னு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரியா, இப்போ நான் என்ன பண்றேன், HClன்னு எழுதுறேன். HCl எழுதிட்டு ஒரு மாலிகுல். இந்த HCl எழுதின உடனே நீங்க என்ன பண்ணும், ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும். எப்பயுமே பாசிட்டிவ் பார்ட்டை முதல்ல எழுதுவோம், நெகட்டிவ் பார்ட்டை ரெண்டாவது எழுதுவோம். அமோனியா எக்ஸப்ஷனல், அதை ஃப்ரீயா விடுங்க. பாசிட்டிவ் பார்ட் முதல்ல, நெகட்டிவ் பார்ட் ரெண்டாவது. இப்போ Hக்கு எத்தனை பிளஸ் வரும், ஒரு பிளஸ். அப்ப இந்த ஒரு பிளஸ் கூட இருக்கவே எத்தனை மைனஸா இருப்பான், ஒரு மைனஸ். ஓகே. minus. இப்ப
இப்ப இதே மாதிரி நோனை வச்சு அன்னோன் போவோம். இப்ப குளோரின் நமக்கு நோன், சோடியம் நமக்கு அன்னோன்னு வச்சுக்கோ. NaClன்னு இருக்கு. குளோரின் இப்பதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு மைனஸ். ஆனா குளோரின் பிளஸும் ஃபார்ம் பண்ணும். அது ஒரு கண்டிஷன் இருக்கு. தன்னை விட மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் கூட பிளஸ் ஃபார்ம் பண்ணுவான். ஆக்சிஜன் ஃப்ளூரின் கூட ஃபார்ம் பண்ணுவான். இங்க அதெல்லாம் கிடையாது. அப்போ குளோரின் ஒரு மைனஸ்னா இங்க கண்டிப்பாக Na ஒரு பிளஸ் ஆக தான் இருக்க வேண்டும். இப்பொழுது MgCl2 இருக்கு. ஒரு குளோரினுக்கு ஒரு மைனஸ். ரெண்டு குளோரின் இருக்கு. ரெண்டு குளோரினை ஒரே ஒரு எம்ஜி நியூட்ரலைஸ் பண்றான். ரெண்டு குளோரினை ஒரே ஒரு எம்ஜி நியூட்ரலைஸ் பண்றான். அப்ப அந்த ஒரு எம்ஜிக்கு எத்தனை ஆக்சிடைஸ், என்ன ஆக்சிடைஸ் ஸ்டேட் இருக்கும்? பிளஸ் தான். ஆனா எத்தனை? 2+. One. ரெண்டு பிளஸ். இப்ப நீங்க எம்ஜி தெரிஞ்சிருச்சு, உங்களுக்கு எம்ஜி தெரிஞ்சிருச்சு, Mg2+ தெரிஞ்சிருச்சா? டி பிளாக் எலமெண்ட் வரும்போது இது மாறும், பிக்ஸ்டா இருக்காது. இதுல எல்லாம் பிக்ஸ்டு H வந்து ஒரு பிளஸ், அது ஒரு மைனஸ், சோடியம் ஒரு பிளஸ் ஒரு மைனஸ், சாரி சோடியம் ஒரு பிளஸ், மெக்னீசியம் வந்து ரெண்டு பிளஸ், இப்படின்னு பிக்ஸ்டா இருக்கும். இப்ப Mg2+ நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, Mg1 எழுதிட்டேன். Mg2+ தெரியும். அப்ப அவன் கூட ஒரே ஒரு ஆட்டமா சேர்ந்திருக்க அந்த ஆக்சிஜனுக்கு எத்தனை மைனஸ் வரும்? 2 Two minus. minus. 2 மைனஸ் வந்துருச்சு. இப்ப ஆக்சிஜன் நமக்கு தெரிஞ்சிருச்சு 2 மைனஸ் ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்ட்டு. ஆக்சிஜனும் பிளஸ் ஃபார்ம் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அது அந்த இடங்கள நான் தனியா சொல்லித்தரேன். இது நான் ஒரு பொதுவான மாலிகுல்ஸ் மேக்சிமம் இதான் படிப்போம். இப்ப என்ன பண்றேன், தெரியாத சல்ஃபர் கூட ரெண்டு ஆக்சிஜனை சேர்த்து விட்டேன். மேலெல்லாம் இந்த சார்ஜுமே இல்ல. ஓகே, ரெண்டு ஆக்சிஜன். ஒரு ஆக்சிஜனுக்கு எத்தனை மைனஸ்? ரெண்டு மைனஸ். நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அப்புறம் ரெண்டு ஆக்சிஜன் இருக்கான். அப்ப டோட்டலா 4 மைனஸ். இந்த 4 மைனஸ் நியூட்ரலைஸ் பண்ற சல்ஃபருக்கு எத்தனை பிளஸ்? Four 4+. plus. 4+. இந்த இடத்துல சல்ஃபர் 4+ நமக்கு தெரிஞ்சிருச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது. யாரு ஃபிக்ஸ்டு அப்படின்னா, இங்க பாருங்க, நீங்க ஃபிக்ஸ்டுனா பீரியாடிக் டேபிள்ல இந்த ரெண்டு ஃபேமிலியும் ஃபிக்ஸ்டு. இவன் ஃபிக்ஸ்டு, இவன் வந்து 1+ தான் கொடுப்பான், இவன் 2+ தான் கொடுப்பான். இதுக்கு அடுத்து பீரியாடிக் டேபிளோட எண்டுக்கு போனீங்க அப்படின்னா 17th குரூப் எலமெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளூரின். ஃப்ளூரின் F- மட்டும்தான் ஃபார்ம் பண்ணுவான். இதை தவிர இந்த இடையில இடையில கொஞ்சம் பேர் இருப்பான். இந்த ஜிங்கு, ஸ்காண்டியம், இந்த மாதிரி ஒரு சிலர் தான். வேற எவனுமே ஃபிக்ஸ்டே கிடையாது. எல்லாருமே மாறுவோம். ஈவன் நோபல் கேஸ்ன்னு சொல்ற இந்த இடத்துல ஜெனானே 2+, 4+, 6+லாம் கொடுப்பான். அதனால நீங்க வந்து டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது ஒரு மாதிரி சொன்னாரே, ஒர்க் அவுட் பண்ற மாதிரி வேற மாதிரி இருக்கே, அதுல